லைசால் பாட்டில் எடுத்துக்க. இந்த லைசால் பாட்டிலோட ஸ்டிக்கர்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கரை வச்சு இந்த மாதிரி மேல் பகுதியில் சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அந்த லைசால் டப்பாவை சுற்றி சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த டப்பாவுடைய அளவுக்கு ஒரு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிசரை வச்சு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபெவிகால் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைடு அப்ளை பண்ணிட்டு அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி மேலேயும் கீழே கொஞ்சம் துணியை விட்டுட்டு நீங்க ஒட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதனுடைய ஒரு பக்கத்துல டபுள் சைட் டேப் வந்து ஒட்ட போறோம். 4 பீஸ் எதுக்காக ஒட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து இது நிக்கும் அப்படின்றதுக்காக நான் 4 பீஸ் ஒட்டி இருக்கேன். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி ரிமோட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோங்க. சோ இதை நம்ம டிவி பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி டிவி பக்கத்துல உங்களுக்கு கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஆர்கனைசரை அழகா ஒட்டி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுல ரிமோட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க இதுல வந்து நம்ம ரிமோட் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு டக்குனு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதிலேயே வச்சிடலாங்க.